ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனலி வந்து டேட்டா இன்ஜெக்ஷன் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து டேட்டா இன்ஜெக்ஷன் வந்து இந்த அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ வச்சு பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த செஷன்ல பார்க்க போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா இன்ஜெக்ஷன்ல மொத்தம் 8 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். ஸோ பேசிக்கா வந்து இந்த டேட்டா இன்ஜெக்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வெதர் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி, அதில இருக்கிற வெதர் டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈவென்ட் ஹப்புக்கு நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 8 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரியேட் அண்ட் செட்டப் ஈவென்ட் ஹப் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போன செஷன்ல நம்ம வந்து ஈவென்ட் ஹப் நேம் ஸ்பேஸ் தான் கிரியேட் பண்ணோம். கரெக்ட்டா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம் ஸ்பேஸ்க்குள்ள நம்ம ஆக்சுவல் ஈவென்ட் ஹப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ணி நம்ம வந்து செட்டப் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். ஸோ எல்லா ஸ்டெப்புமே வந்து அட் அ டைம்ல பார்த்தோம்னா, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அஷ்யூர் போர்ட்டல்ல இருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போன செஷன்ல கிரியேட் பண்ண ஆர்ஜி வெதர் ஸ்ட்ரீமிங் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள இருக்கேன். ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, ஈவென்ட் ஹப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, நம்மளோட ஈவென்ட் ஹப் நேம் ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க ஓப்பன் பண்றேன். ஸோ இந்த நேம் ஸ்பேஸ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா, இங்க தெரியும் ஈவென்ட் ஹப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இங்க வந்து பார்த்தாலே தெரியும், நோ ஈவென்ட் ஹப்ஸ் எட் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து இன்னும் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இப்படி இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட் ஹப்ப எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இங்க டாப்ல வந்து ஈவென்ட் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். கிரியேட் ஈவென்ட் ஹப். ஸோ இத நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட் ஹப்ப கிரியேட் பண்றதுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் குடுக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, நேம் வந்து கேட்குது. ஸோ நான் என்ன குடுக்க போறேன்னா, வெதர் ஸ்ட்ரீமிங் ஈவென்ட் ஹப் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ நம்மளோட நேம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் ஸ்ட்ரீமிங் நேம் ஸ்பேஸ். நம்மளோட ஈவென்ட் ஹப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் ஸ்ட்ரீமிங் ஈவென்ட் ஹப். ஓகேவா? ஸோ இந்த நேம் குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இது பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, பேரலலிசம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன் தான். ஸோ இந்த பார்ட்டிஷன் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அட் அ டைம்ல நெறைய ரெக்வெஸ்ட்லாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ண போறதில்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஃபால்ட் ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்கும். ஸோ இதில நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் அப் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளீன் அப் பாலிசினா நம்மளுக்கு வந்து ஈவென்ட் வருதுல்ல, நம்மளோட ஈவென்ட் ஹப்புக்கு. ஸோ அந்த ஈவென்ட்ட வந்து நம்ம கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெலீட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ இது இந்த பர்ட்டிகுலர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனு நம்மளோட ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ்ல. ஸோ இந்த கிளீன் அப் பாலிசில வந்து பார்த்தீங்கன்னா, டெலீட் நம்ம வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா, என்ன நடக்கும்னா, இந்த ரிட்டென்ஷன் டைம் இருக்குல்ல, கீழ வந்து ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் இருக்கு. ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈவென்ட் ஹப்லேருந்து டெலீட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிட்டென்ஷனோட கான்செப்ட். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் ஸ்ட்ரீமிங் வந்து நம்மளுக்கு வந்து ரியல் டைம்ல இருக்கிற டேட்டா தான் நம்மளுக்கு வந்து முக்கியம். ஸோ எப்பனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபைனல் லேயர்ல வந்து நம்ம வர டேட்டாவெல்லாம் நம்ம வந்து லோட் பண்ணிடுவோம். ஸோ ஈவென்ட் ஹப்ல வந்து நம்மளுக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அவசியம் இல்ல. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபால்ட் ஆப்ஷனே கரெக்ட்டா இருக்கும். ஸோ இது பேசிக்கா நம்ம வந்து இந்த டிஃபால்ட் ஆப்ஷன்ல போனோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஈவென்ட் ஹப்புக்கு வர டேட்டா வந்து 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டெலீட் ஆயிடும். ஸோ அந்த 1 ஹவருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஸோ இந்த பேசிக்ஸ் டேப்ல வந்து நம்ம வந்து இப்போ எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் போலாம். விச் இஸ் கேப்சர். ஸோ இந்த கேப்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ், அதாவது பேசிக் நேம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்போர்ட்டட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த நேம் ஸ்பேஸ்க்கு அப்கிரேட் பண்ணா மட்டும் தான் சப்போர்ட்டடு. பேசிக்கா இது என்ன அப்படின்னா, கேப்சர் பண்ணுங்க. நம்மளுக்கு ஈவென்ட் ஹப்ல வர டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்யூர் டேட்டா லேக்கோட லிங்க் பண்ணி, நம்ம வந்து ஈவென்ட் ஹப்ல ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து நம்ம அஷ்யூர் டேட்டா லேக்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன் கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வேணும்னா, நம்ம அங்கருந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் நேம் ஸ்பேஸ்ல தான் சப்போர்ட்டடா இருக்கு. ஸோ நம்மளோட யூஸ் கேஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து டேட்டா லேக்ல ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் நம்ம வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதில்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது தேவையில்ல. ஓகேவா? ஸோ இது நாட் சப்போர்ட்டடா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன். ஸோ நம்ம வந்து இத இக்னோர் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் போலாம். விச் இஸ் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேலிடேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கிரியேட் ஆப்ஷன் கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈவென்ட் ஹப் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு.
ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லா நம்மளோட ஈவென்ட் ஹப்ப கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா தெரியும், நம்ம வந்து 1 ஈவென்ட் ஹப் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதாவது ஒரு ஈவென்ட் ஹப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இங்க பார்த்தாலே தெரியும், ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவா இருக்கு. மெசேஜ் ரிட்டென்ஷன் வந்து 1 ஹவர், பார்ட்டிஷன் கவுண்ட் வந்து 1 ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெதர் ஸ்ட்ரீமிங் ஈவென்ட் ஹப்ப நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்சுவல் ஈவென்ட் ஹப்போட இன்ஸ்டன்ஸ் ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஈவென்ட் ஹப்பு. இதில தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டேட்டாவ நம்ம ப்ராசஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கேப்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஈவென்ட் ஹப் சம்மந்தமா இருக்கிறது எல்லாமே நம்ம இதுக்குள்ள தான் நம்ம வந்து மெயினா பண்ணுவோம். அந்த நேம் ஸ்பேஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹையர் லெவல் மாதிரி. ஒரு நேம் ஸ்பேஸ்ல நீங்க மல்டிபிள் ஈவென்ட் ஹப்ப நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவென்ட் ஹப்ப நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈவென்ட் ஹப்ப நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈவென்ட் ஹப்ப நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது செட்டப் பண்ணணும். எதுக்காகனா அந்த அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் வந்து ஈவென்ட் ஹப்புக்கு வந்து டேட்டா வந்து இன்ஜெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கான கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணணும். ஸோ அதுதான் இப்போ பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ்க்கு நம்ம வந்து இந்த ஈவென்ட் ஹப்போட ஆக்சஸ குடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து வச்சு நம்ம குடுக்க முடியாது. ஸோ சாட்லி வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா வந்து அது சப்போர்ட்டட் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபிரிக்ஸ்க்கு இந்த ஈவென்ட் ஹப்புக்கு வந்து நம்ம ஆக்சஸ் குடுக்கணும்னா, நம்ம வந்து வேற மெத்தட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஆக்சஸ் வந்து குடுக்க முடியும். ஸோ அந்த மெத்தட் வந்து இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஈவென்ட் ஹப் இருக்குல்ல, அதாவது ஈவென்ட் ஹப்புக்குள்ள தான் இப்போ நம்ம இருக்கோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். இத நான் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர்ட் ஆக்சஸ் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மாதிரி. ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நீங்கள் வந்து அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஈவென்ட் ஹப்புக்கு நீங்கள் வந்து டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து பார்த்தா தெரியும், நோ பாலிசிஸ் ஹேவ் பீன் செட் அப் எட் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து நம்ம வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே ஆட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பாலிசி நேம் கேட்குது. ஸோ எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்ஃபுல்லான நேம் கேட்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் டேட்டாபிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த டேட்டாபிரிக்ஸுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பண்ணுறோம். ஸோ ஃபார் டேட்டாபிரிக்ஸ்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன மாதிரி ஆக்சஸ் கொடுக்க போறோம்னா, இந்த டேட்டாபிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈவென்ட் ஹப்புக்கு டேட்டாவை சென்ட் மட்டும் தான் பண்ண போகுது. கரெக்ட்டா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சென்ட் ஆப்ஷன் மட்டும் நீங்க வந்து இங்க கொடுத்தா போதும். ஸோ நீங்க வந்து மேனேஜ் அதுக்கப்புறம் லிசன் அதெல்லாம் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா நம்மளோட டேட்டாபிரிக்ஸ் பர்ப்பஸே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் யூஸ் கேஸுக்கு நம்ம வந்து டேட்டா இன்ஜெக்ஷன் தான் பண்ண போறோம். அதாவது அந்த ஈவென்ட்ட வந்து இந்த ஈவென்ட் ஹப்புக்கு சென்ட் பண்ண போகுது. அதுதான் வந்து அதோட வேலை. ஸோ அதுக்கான ஆக்சஸ மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும். ஸோ இந்த சென்ட வந்து நீங்க வந்து செக் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா, ஒரு புது பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேட்டாபிரிக்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பண்றோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்புறம் வந்து பிரைமரி கீ இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பிரைமரி கீ இருக்குல்ல, ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கீ வால்ட்ல நம்ம வந்து ஒரு சீக்ரெட்டா நம்ம வந்து சேவ் பண்ண போறோம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். ஸோ இத வந்து டைரக்ட்டா நம்ம வந்து கோட்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இத ஒரு கீவேர்ட்ல ஒரு சீக்ரெட்டா நம்ம வந்து சேவ் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பிரைமரி கீ இருக்குல்ல, ஸோ இத மட்டும் நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரிசோர்ஸ் குரூப்புக்கு திரும்பவும் போலாம். ஓகேவா? ஸோ போயிட்டு நம்ம வந்து கீவேர்ட ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம சீக்ரெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் ஏபிஐ கீ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு சீக்ரெட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஜெனரேட்/இம்போர்ட்ட நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காகனா ஈவென்ட் ஹப் தானே. ஸோ ஈவென்ட் ஹப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ இப்படி நான் கொடுத்துருக்கேன். நேமு ஈவென்ட் ஹப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சீக்ரெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காப்பி பண்ணோம்ல, அதை நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஈவென்ட் ஹப்போட கிரெடென்ஷியல், அதாவது கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. இதை பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பேசிக்கா நம்மளோட ஈவென்ட் ஹப் இருக்குல்ல, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர்ட் ஆக்சஸ் பாலிசி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பாலிசியில வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் சென்ட் பெர்மிஷன் மட்டும் நம்ம வந்து குடுத்து, ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க நம்ம வந்து கிரியேட் பண்ணி, அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க நம்ம வந்து ஒரு கீவேர்ட்ல சீக்ரெட்டா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகுது. யூஸ் பண்ணி இந்த ஈவென்ட் ஹப்புக்கு டேட்டாவ சென்ட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா இன்ஜெக்ஷன் ஸ்டெப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் விச் இஸ் கிரியேட் அண்ட் செட் அப் ஈவென்ட் ஹப். ஸோ நம்ம வந்து ஒரு ஈவென்ட் ஹப்பை கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சஸ் ரிலேட்டடான செட்டப்பும் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு.
இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் கிளஸ்டர் இன் டேட்டாபிரிக்ஸ். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ டேட்டாபிரிக்ஸுக்கு போயிட்டு, நம்ம டேட்டாபிரிக்ஸில் எந்த ஒரு கோட் அடிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கிளஸ்டர் தேவை கரெக்டாக. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் திரும்பவும் வந்து அஷ்யூர் போர்ட்டல் போயிட்டு அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் வாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகலாம். ஸோ ரிசோர்ஸ் குரூப்புக்கு போயிட்டு நம்ம வந்து நம்மளோட அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இந்த டேட்டாபிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே லான்ச் ஒர்க் ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ பேசிக்காக இதை கிளிக் பண்ணிங்கன்னா, நம்மளோட டேட்டாபிரிக்ஸோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லாகின் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ கிளஸ்டர் தான் கிரியேட் பண்ண போகிறோம் கரெக்டாக. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து கம்ப்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டேட்டாபிரிக்ஸோட கிளஸ்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிரியேட் வித் பர்சனல் கம்ப்யூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் கம்ப்யூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட் வித் பர்சனல் கம்ப்யூட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டெமோ பர்பஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கிரியேட் வித் பர்சனல் கம்ப்யூட்டை நான் வந்து இங்கே கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சில ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளஸ்டரை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த கிளஸ்டரோட நேமை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்ன நேம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரீமிங் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிளஸ்டரை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரீமிங் கிளஸ்டர் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாலிசியில் நீங்கள் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, பர்சனல் கம்ப்யூட். ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பர்சனல் கம்ப்யூட் கரெக்டாக இருக்கும் ஃபார் டெமோ பர்பஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சிங்கிள் யூசர் ஆக்சஸ். ஸோ யார் வந்து இந்த கிளஸ்டரை வந்து கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் பார்த்திங்கன்னா, இந்த கிளஸ்டரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, டிஃபால்ட்டாக வந்து 15.4 LTS எம்எல் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, மிஷின் லேர்னிங் சம்மந்தமாக நம்ம வந்து எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த ஸ்டாண்டர்டை சூஸ் பண்ணுறேன். ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டு நான் வந்து இந்த 15.4 LTS விச் இஸ் லாங் டேர்ம் சப்போர்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு இதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, 16.0 பீட்டா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, பீட்டானால நம்ம வந்து இதில் போக தேவையில்ல. ஸோ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த 15. LTS தான் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எது லேட்டஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 15.4 LTS நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நோட் டைப் இருக்குது. ஸோ இந்த நோட் டைப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஃபால்ட் ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். விச் இஸ் ஸ்டாண்டர்ட் DS3 வெர்ஷன் 2. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 14 GB ஆஃப் மெமரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 கோர்ஸ் இருக்குது. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலர் சினாரியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, டெர்மினேட் ஆஃப்டர் 4320 மினிட்ஸ் ஆஃப் இன்ஆக்டிவிட்டின்னு இருக்குது. ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கிளஸ்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணவே இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் ஆகிடும். இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் நம்பர் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஸ்ட்ரீமிங். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து அன்செக் பண்ண போகிறேன். ஸோ எதனால் இதை அன்செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்ட்ரீமிங் கிளஸ்டர் வந்து ஆஃப் ஆகவே கூடாது. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆனில் தான் இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட APIயை வந்து நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் கிளஸ்டர் தான் தேவை. விச் இஸ் 24/7 வந்து ஆன்லேயே இருக்கிற கிளஸ்டர் தான் தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இதை அன்செக் பண்ணுறேன். இப்படி அன்செக் பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து போயிட்டு மேனுவலாக டெர்மினேட் பண்ணால் உண்டு. இல்லைனா வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ மீன்ஸ் ஏதாவது வந்து ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்யூட்டரில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் ஆகாது. ஸோ நம்மளுக்கும் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அதுதான் தேவை. ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டெமோ பர்பஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இதை ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க. இல்லைனா வந்து தேவையில்லாமல் இது வந்து காஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ நம்மளோட ஸ்டாண்டர்ட் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரீமிங் கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறது தான் நம்மளோட பர்பஸ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் அன்செக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போது இதை அன்செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், இக்னோர் பண்ணிக்கலாம். அப்புறம் அட்வான்ஸ்ட் ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதில் எதுவுமே சேஞ்ச் வந்து பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம வந்து கொடுக்க வேண்டியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிரியேட் கம்ப்யூட் பட்டனை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கம்ப்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, நம்ம அந்த டேபுக்கு வந்து நம்ம வந்து திரும்பவும் போகலாம்.
ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பர்சனல் கம்ப்யூட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த கிளஸ்டரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த செகண்ட் ஸ்டெப்பை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த டேட்டா இன்ஜெக்ஷன் ஸ்டெப்பில், விச் இஸ் கிரியேட் கிளஸ்டர் இன் Databricks. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா இன்ஜெக்ஷனோட தேர்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஈவென்ட் ஹப் லைப்ரரிஸ் இன் கிளஸ்டர். ஸோ பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Databricks நோட் புக் இருக்குல்ல, ஸோ அந்த நோட் புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஈவென்ட் ஹப்போட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஈவென்ட் ஹப்புக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு சில லைப்ரரிஸை வந்து நம்ம கோடில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த Databricksல வந்து சப்போர்ட்டடாக கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லைப்ரரிஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இந்த Databricks கிளஸ்டரில். ஸோ அது வந்து இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைப்ரரிஸை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் இருக்குல்ல, நம்ம க்ரியேட் பண்ண கம்ப்யூட், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரிஸில் வந்து நம்ம எனி எக்ஸ்டர்னல் லைப்ரரிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த Databricks கிளஸ்டரில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிளஸ்டரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லைப்ரரியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. ஸோ என்ன லைப்ரரியை வந்து நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து இன்னொரு டேப் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் Azure Event Hub அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இந்த லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து Databricksல சப்போர்ட்டட் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளஸ்டரில் வந்து நம்ம லைப்ரரியை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த Azure Event Hub இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரியை தான் நம்ம வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ கிளஸ்டருக்கு போகலாம், அதாவது நம்மளோட கிளஸ்டர் பேஜுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரிஸில் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இன்ஸ்டால் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் வந்து கேட்குது, எந்த சோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பை, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பைப்பை நம்ம சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த பேக்கேஜை நம்ம காப்பி பண்ணோம்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த பேக்கேஜை வந்து நம்ம காப்பி பண்ண பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேம் மட்டும்தான் நம்ம வந்து காப்பி பண்ணணும், நம்ம வேர்ஷன் வந்து காப்பி பண்ணலை. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேர்ஷனுமே சேர்ந்து நம்ம வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பைப்பையோட வெப்சைட்டுக்கு திரும்பவும் போகலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5.12.2 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இது இங்கே பார்த்தாலே தெரியும், இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ திரும்பியும் வந்து கிளஸ்டருக்கு போகலாம். போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கேஜில் நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த பைப்பை பேக்கேஜை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம், விச் இஸ் Azure Event Hub. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து =ல கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் கொடுக்கணும், லைப்ரரி வித் =. ஓகேவா? ஸோ இது கொடுத்துட்டு நம்ம வந்து இங்கே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட Azure Event Hub வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வெர்ஷன் விச் இஸ் 5.12.2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து இங்கே ஸ்டேட்டஸ் வந்து டிக் மார்க் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக வந்து இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளஸ்டரை வந்து நம்ம வந்து ரீஸ்டார்ட் ஒரு வாட்டி பண்ணிக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைப்ரரியை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டேட்டா இன்ஜெக்ஷனோட தேர்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், விச் இஸ் இன்ஸ்டாலிங் ஈவென்ட் ஹப் லைப்ரரிஸ் இன் கிளஸ்டர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட ஃபோர்த் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம், விச் இஸ் சென்டிங் டெஸ்ட் ஈவெண்ட் ஃப்ரம் Databricks டு ஈவென்ட் ஹப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட எல்லா செட்டப்புமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமு, எப்படி வந்து Databricksஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஈவென்ட் ஹப்புக்கு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டு தான் நம்ம வந்து இப்போ சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே Databricks ஒர்க் ஸ்பேஸில் இருக்கேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லைப்ரரியை வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் போயிட்டு இங்கே வந்து இந்த 3 டாட்ஸை நான் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரீஸ்டார்ட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ரீஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைப்ரரியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மீன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ஈவென்ட் ஹப்புக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இன்னொரு டேபுக்கு போகிறேன். இந்த டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட நேம் ஸ்பேஸை நான் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறேன்.
ஸோ இதான் நம்மளோட ஈவென்ட் ஹப் நேம் ஸ்பேஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா நம்ம க்ரியேட் பண்ண ஈவென்ட் ஹப் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவென்ட் ஹப்பில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லெஃப்ட்டில் டேட்டா எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக வந்து இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நியூ ஃபியூச்சர் இன் ஈவென்ட் ஹப்பு. இங்கே வந்து ஏதாவது வந்து ஈவெண்ட் வந்து வந்திருக்கா ஈவென்ட் ஹப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே மானிட்டர் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நோ டேட்டா டு டிஸ்பிளேன்னு இருக்குது. ஸோ நம்மளோட கன்சியூமர் குரூப் வந்து டிஃபால்ட் கன்சியூமர் குரூப் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து புதுசாக எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வியூ ஈவெண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏதாவது வந்து ஈவெண்ட் வந்து வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு ஈவெண்ட்டுமே இன்னும் வந்து வரலை. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, Databricks யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம வந்து சென்ட் பண்ண போகிறோம். அந்த சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஈவெண்ட் வந்து வந்திருக்கா இல்லையான்னு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பவும் நான் வந்து இங்கே Databricks ஒர்க் ஸ்பேஸ்க்கு நான் வந்து திரும்பவும் போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட Databricks கிளஸ்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கிளஸ்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைனலி வந்து ஈவென்ட் ஹப்புக்கு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்டை சென்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு நோட் புக் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்கு நான் போகிறேன். போயிட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸில் இங்கே ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்கிற ஒரு டேப் இருக்குல்ல, ஸோ இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நோட் புக்கை இந்த ஒர்க் ஸ்பேஸ் லொக்கேஷன்லேயே நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ட்ராப் டவுன் இருக்குல்ல க்ரியேட், இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து நோட் புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா இதோட நேமை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்குறேன்னா, வெதர் ஸ்ட்ரீமிங் நோட்புக். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து நான் வந்து நோட் புக்கோட நேம் வந்து இங்கே கொடுத்தாச்சு. ஸோ நேம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட புது கிளஸ்டரை நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கிளஸ்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து இங்கே நோட் புக்கில் கோடு வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் கோடு வந்து நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன், print of 1 + 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளோட கோடு வந்து இங்கே ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளஸ்டர் வந்து ரெடி. ஸோ இந்த கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவென்ட் ஹப்போட லைப்ரரி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோட் அடித்து நம்ம வந்து எப்படி வந்து ஈவென்ட் ஹப்புக்கு நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செக்ஷனில் நான் வந்து ஒரு கோடை வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். அது பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து Databricksலேருந்து ஈவென்ட் ஹப்புக்கு ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லைப்ரரியை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே azure.event-hubன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அந்த லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல, அது பண்ணாமல் இது நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த லைப்ரரியை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம். அப்படி இன்ஸ்டால் பண்ணுறனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேக்கேஜை யூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த பேக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 விஷயம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம், விச் இஸ் ஈவென்ட் ஹப் ப்ரொடியூசர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறம் ஈவென்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து யூஸ் ஆகுது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஈவென்ட் ஹப்போட கான்ஃபிகரேஷனை நம்ம வந்து இங்கே செட்டப் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவென்ட் ஹப் நேமு. ஸோ நம்ம முன்னாடியே தெரியும் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கீவேர்டில் சீக்ரெட்டாக சேவ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீக்ரெட்டை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணி நம்ம வந்து இது ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இமிடியேட்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து சென்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது சீக்ரெட்லேருந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து இப்போ எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பவும் நான் வந்து இங்கே போகிறேன், நம்மளோட ஈவென்ட் ஹப்புக்கு போகிறேன். போயிட்டு நம்மளோட ஷேர்ட் ஆக்சஸ் பாலிசிஸ்க்கு போயிட்டு நம்மளோட Databricksஸை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு நம்மளோட பிரைமரி கீ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து திரும்பவும் நம்மளோட நோட் புக்குக்கு போயிட்டு இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈவென்ட் ஹப்போட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவென்ட் ஹப்போட நேம் கேட்குது. ஸோ பேசிக்காக வந்து ஈவென்ட் ஹப்போட நேம் வந்து என்னென்னா, இந்த நம்ம க்ரியேட் பண்ணோம்ல வெதர் ஸ்ட்ரீமிங் ஈவென்ட் ஹப், ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஈவென்ட் ஹப்போட நேமு. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவென்ட் ஹப்போட கான்ஃபிகரேஷன். ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் ஈவென்ட் ஹப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவென்ட் ஹப்பில் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பேசிக்காக வந்து என்னென்னா,
நம்ம வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஈவென்ட் ஹப் ப்ரொடியூசர் கிளையண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஈவென்ட் ஹப் ப்ரொடியூசர் கிளையண்ட்டை யூஸ் பண்ணி அதில் வந்து ஃப்ரம் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து உள்ளே பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவென்ட் ஹப்பை நம்ம வந்து உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து இனிஷியலைஸ் ஆகிடும். ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுது, நம்மளோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கையும் ஈவென்ட் ஹப்பை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொடியூசர் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சென்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டாக வந்து வாங்குது. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டை பார்த்திங்கன்னா இன்புட்டாக வாங்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரொடியூசர் நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, ஸோ அந்த ப்ரொடியூசரை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பேட்ச் ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதாவது க்ரியேட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் டேட்டா பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு வேரியபிள் நேம் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்து இந்த பேட்ச் க்ரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்ம வந்து பேட்ச் பை பேட்சாக நம்ம வந்து சென்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஹப்பில் வந்து நம்ம வந்து டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆப்ஷனை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த பேட்ச்சில் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் எதை ஆட் பண்ணுறோன்னா நம்மளோட ஈவெண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னொரு லைப்ரரி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜேசானாக நம்ம வந்து நம்மளோட ஈவெண்ட்டை வந்து டம்ப் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தா தெரியும் நம்ம ஜேசான் வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஜேசான் டாட் டம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஈவெண்ட்டை நம்மளுக்கு வந்து எந்த ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வருதோ அதை வந்து நம்ம வந்து டம்ப் பண்ணுறோம். ஸோ பேசிக்காக வந்து ஒரு பேட்சை க்ரியேட் பண்ணி அந்த பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர ஈவெண்ட்டை நம்ம வந்து டம்ப் பண்ணுறோம். அப்படி டம்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ரொடியூசரை யூஸ் பண்ணி சென்ட் பேட்ச்னு சொல்லிட்டு ஒரு எப்படி க்ரியேட் பேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கோ அதே மாதிரி சென்ட் பேட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த சென்ட் பேட்ச் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து இந்த ஈவெண்ட் டேட்டா பேட்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சாம்பிள் ஜேசான் ஈவெண்ட். ஸோ நான் வந்து ஒரு சும்மா வந்து ஒரு ஈவெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜேசான் ஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவெண்ட்டில் ஈவெண்ட் ஐடி வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஈவெண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈவெண்ட் ஹப்புக்கு இப்போ சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட் ஈவெண்ட் இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து இங்கே கால் பண்ணுறேன். ஓகேவா? கால் பண்ணுறதுக்கு இந்த உள்ளே இருக்கிற பேராமீட்டர் ஈவெண்ட்டை தான் நம்ம வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து நான் பாஸ் பண்ணுறேன். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ கால் ஆகிட்டு நம்மளோட ஈவெண்ட் வந்து இங்கே உள்ள பாஸ் ஆகிட்டு அந்த ஈவெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம பேட்சாக நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரொடியூசரை வச்சு நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணிடும். ஓகேவா? சென்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் த ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளோட ப்ரொடியூசரை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஒரு வாட்டி நம்ம வந்து ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டு தான் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கம்ப்ளீட் கோடு. நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஒரு ப்ரொடியூசர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்டு, அப்புறம் சென்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட் ஈவெண்ட் கிட்ட கொடுத்து நம்ம வந்து இந்த ப்ரொடியூசர் வழியாக நம்ம வந்து அந்த டேட்டாவை ஜேசன் டம்ப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை நம்ம வந்து இப்போ ரன் பண்ணலாம். ஸோ இது அளவு கொடுத்துக்கலாம் ஒரு வாட்டி. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த எரருமே அடிக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈவெண்ட் ஹப்புக்கு திரும்பவும் போகலாம். போயிட்டு நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நம்மளோட டேட்டா எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம வந்து திரும்பவும் கிளிக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு ஈவெண்ட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் பாடியை வந்து நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அங்கே பாஸ் பண்ண ஈவெண்ட் ஐடி 111, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் நேம் வந்து டெஸ்ட் ஈவெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோடில் நம்ம வந்து ஈவெண்ட்டாக பாஸ் பண்ணோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டாபிரிக்ஸில் இருந்து ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டை நம்ம வந்து ஈவெண்ட் ஹப்புக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டோம். எதை வச்சு நம்ம வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் ஹப்போட கான்ஃபிகரேஷன் வச்சு தான் நம்ம வந்து சென்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டா இன்ஜெக்ஷனோட 4th ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், விச் இஸ் சென்டிங் டெஸ்ட் ஈவெண்ட் ஃப்ரம் டேட்டாபிரிக்ஸ் டு ஈவெண்ட் ஹப். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா இன்ஜெக்ஷனோட 5th ஸ்டெப் போனால் விச் இஸ் கான்ஃபிகரிங் கீ வால்ட் சீக்ரெட்ஸ் இன் டேட்டாபேஸ்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணி டேட்டாவை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அது முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து அது வந்து ஒரு பேட் ப்ராக்டிஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி வந்து டேட்டாபிரிக்ஸில் கீவேர்ட்டோட சீக்ரெட்டை வந்து ஆக்சஸ் பண்ணி அந்த சீக்ரெட்டை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது கோடில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் நோட்புக்கில் இந்த பர்டிகுலர் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து சென்சிட்டிவான வேல்யூ. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சீக்ரெட்டாக கீவேர்டில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போது அந்த சீக்ரெட்டை எப்படி வந்து இந்த கோடில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டாபிரிக்ஸ் வந்து கீவேர்ட்டோட ஆக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதாவது இந்த டேட்டாபிரிக்ஸுக்கு வந்து கீவேர்ட்டோட ஆக்சஸ் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாபிரிக்ஸ்னால வந்து அந்த கீவேர்ட்டை இருக்கிற சீக்ரெட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா, இந்த டேட்டாபிரிக்ஸுக்கும் கீவேர்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாபிரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கீவேர்ட்டோட கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்டேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எப்படி வந்து நம்ம வந்து அந்த டேட்டாபிரிக்ஸுக்கும் கீவேர்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ஸ்கோப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டேட்டாபிரிக்ஸோட யூஆர்எல்ல இந்த பர்டிகுலர் லைன் ஆஃப் கோடை வந்து நம்ம வந்து யூஆர்எல்ல போடணும். ஓகேவா? ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் வந்து சில இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேஷ் சீக்ரெட் ஸ்லாஷ் கிரியேட் ஸ்கோப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, திரும்ப வந்து நம்மளோட டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸுக்கு போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஆர்எல் தெரியும் கரெக்டாக, இதான யூஆர்எல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து இந்த டேட்டாபிரிக்ஸ் நெட் இருக்குல்ல, ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் இது டேட்டாபிரிக்ஸோட யூஆர்எல். இப்போ வந்து நம்ம வந்து காப்பி பண்ணோம்ல, அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம், விச் இஸ் சீக்ரெட்ஸ் ஸ்லாஷ் கிரியேட் ஸ்கோப். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேஷ் சீக்ரெட் ஸ்லாஷ் கிரியேட் ஸ்கோப் மட்டும் நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறோம் இந்த யூஆர்எல்ல. பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் கிரியேட் சீக்ரெட் ஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீவேர்ட்டோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து நம்ம வந்து இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப் நேம் வந்து கேட்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கலாம். அதாவது இந்த கிரியேட் ஸ்கோப், அந்த ஸ்கோப்புக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, கீ வால் ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்கோப்போட நேம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இந்த கீவால் ஸ்கோப்பை வந்து மேனேஜ் பண்ணுறது, கிரியேட்டரா இல்லை வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற எல்லா யூசருமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கலாமா, இதை மேனேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குற ஒரு ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரியேட்டர் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம தான் வந்து இது கிரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம மேனேஜ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த அஷ்யூர் கீவால் சம்மந்தமாக 2 கேட்குது. டிஎன்எஸ் நேம், அதாவது வால்ட் யூஆரையும் ரிசோர்ஸ் ஐடியும் கேட்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஷ்யூர் கீவால்ட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஹப்பில் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போகலாம். போயிட்டு நம்மளோட கீவால்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கீவால்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் வால்ட் யூஆர்ஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்மளோட டேட்டாபிரிக்ஸோட விண்டோக்கு போனோம்னா இங்கே வந்து டிஎன்எஸ் நேம் கேட்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வால்ட் யூஆர்ஐ. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸ் ஐடி கேட்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீவால்ட்டுக்கு போயிட்டு இங்கே வந்து ரிசோர்ஸ் ஐடி இருக்கும் அதுக்கு கீழேயே. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரிசோர்ஸ் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்யூர் கீவால்ட்டோட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸ்கோப் நேம் வந்து கொடுத்தாச்சு, விச் இஸ் கீவால் ஸ்கோப். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஸ்கோப் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்ப நோட் புக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தானே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம வந்து புதுசாக இருக்கிற கோடில் மட்டும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே இருக்கிற செல்லில் வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஈவன் ஹப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம்.
ஸோ இந்த ஈவென்ட் ஹப் கான்ஃபிகரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவென்ட் ஹப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீக்ரெட்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடை வந்து நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோடு. ஸோ பேசிக்காக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து dbutils.secret.get அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கீவேர்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சீக்ரெட்டோட இன்ஃபர்மேஷனை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்கோப் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீவேர்ட் ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதோட சீக்ரெட்டோட நேம் வந்து கேட்குது, விச் இஸ் ஈவென்ட் ஹப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்னு கொடுத்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கீவேர்டுக்கு போயிட்டு நம்ம வந்து சீக்ரெட்ஸுக்கு போனோன்னா ஈவென்ட் ஹப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு. ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட்டோட நேமு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீவேர்டோட ஸ்கோப்பு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவென்ட் ஹப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் அசைன் ஆகிடும். ஸோ இதுதான் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீக்ரெட் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சீக்ரெட்டை காப்பி பண்ணிட்டு நம்ம வந்து இங்கே முன்னாடி ஈவென்ட் ஹப் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குன்னு இருந்துச்சுல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இப்படி கொடுக்குறனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கீவேர்டோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கீவேர்ட்லேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோப்லாம் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்னொரு ஈவெண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ 111 டெஸ்ட் ஈவெண்ட் இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன கொடுக்கலாம்னா 222 இந்த டெஸ்ட் ஈவெண்ட்டை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து கீவேர்ட் டெஸ்ட்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ தட் நம்மளோட நெக்ஸ்ட் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ரன் பண்ணோன்னா இது வந்து ஃபெயில் ஆகும் ஒரு ரீசனால். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எரர் வந்துருச்சு. இங்கே வந்து என்னென்னா பெர்மிஷன் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாபிரிக்ஸுக்கும் கீவேர்ட்டுக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் தான் நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் ஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து கனெக்ஷன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டாபிரிக்ஸுக்கு வந்து இந்த கீவேர்ட்டோட ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கீவேர்ட்டுக்கு இல்லை. ஸோ பேசிக்காக கனெக்ஷன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து பெர்மிஷன் வந்து இன்னும் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பெர்மிஷன் டினைட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டாபிரிக்ஸுக்கு இந்த கீவேர்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கீவேர்ட்டுக்கு போகிறேன். ஸோ கீவேர்டுக்கு போயிட்டு நான் வந்து இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலுக்கு போகிறேன். ஓகேவா? ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆட் ரோல் அசைன்மெண்ட் போகிறேன். ஸோ ஆட் ரோல் அசைன்மெண்ட் போயிட்டு நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன்னா என்ன இருக்குன்னா இங்கே வந்து கீவேர்ட் சீக்ரெட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்குது. இது வந்து என்னதுன்னா ரீட் சீக்ரெட் கண்டென்ட்ஸ். ஸோ ஒன்லி ஒர்க்ஸ் ஃபார் த கீவேர்ட்ஸ் தட் யூஸ் தி அஷ்யூர் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் பெர்மிஷன் மாடல். ஸோ பேசிக்காக வந்து இந்த ஆக்சஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா டேட்டாபிரிக்ஸ்னால இந்த சீக்ரெட்டை ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வேரஸ் வந்து நம்ம வந்து முன்னாடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளோட ஓன் யூசருக்கு வந்து என்ன ஆக்சஸ் கொடுத்தோம் அப்படின்னா கீவேர்ட் சீக்ரெட் ஆஃபீஸர் கொடுத்தோம். அது வந்து எந்த ஆக்ஷனாலுமே பண்ண முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் ஆஃப் ஆக்சஸ். ஸோ இந்த டேட்டாபிரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட்டை ரீட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருந்தால் போதும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா இந்த அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த டெனண்ட், அதாவது ஓவரால் டெனண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி இருக்கும். ஸோ அந்த ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அசைன் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாபிரிக்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த கீவேர்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பிரின்சிபல், ஒரு டிஃபால்ட் சர்வீஸ் பிரின்சிபல் எல்லாருக்குமே இருக்கும். ஓகேவா? ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஆக்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்ட் மெம்பர்ஸை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே சர்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வேர்டு தான். அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிங்கிள் வேர்டில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் சர்வீஸ் பிரின்சிபல். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இங்கே அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேட்டாபிரிக்ஸ்னால இந்த கீவேர்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரிவ்யூ அண்ட் அசைன் அப்படின்னு சொல்கிற பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம்.
கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆடிங் ரோல் அசைன்மெண்ட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த அசைன்மெண்ட்டை நம்ம பண்ணிட்டோம். ஸோ இங்கே ரோல் அசைன்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி கீவேர்ட் சீக்ரெட் ஆஃபீஸர் வந்து நம்ம வந்து அசைன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து கீவேர்ட் சீக்ரெட் யூசருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேட்டாபிரிக்ஸ் நோட் புக்கு திரும்பவும் போனோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கோடை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பெர்மிஷன் டினைட் இஷ்யூ வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மேபி ஒரு 1 minute or 2 minutes ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ரன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட்டோட டேட்டாவை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இதை வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா திரும்ப வந்து அஷ்யூர் ஈவெண்ட் ஹப்புக்கு போயிட்டு நம்ம வந்து வியூ ஈவெண்ட் கொடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ரிசோர்ஸ் குரூப்புக்கு போகிறேன். போயிட்டு நம்மளோட நேம் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணுறேன். கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஈவெண்ட் ஹப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டேட்டா எக்ஸ்ப்ளோரர் போகலாம். போய்ட்டு நம்ம வந்து வியூ ஈவெண்ட்ஸ் கொடுத்தோன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 2 ஈவெண்ட் வந்து நம்மளுக்கு வந்திருக்கணும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி அமைச்சது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அமைச்சது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஈவெண்ட் பாடியை கிளிக் பண்ணோன்னா தெரியும். ஈவெண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா கீவேர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்தோமோ அது வந்துருச்சு. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த டேட்டாபிரிக்ஸ் வந்து நம்ம ஈவெண்ட் ஹப்புக்கு நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் ஈவெண்ட்டை சென்ட் பண்ணுது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுலேருந்தே எடுத்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் கோட் பண்ணாமல் நம்ம வந்து கீவேர்ட்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்மளுக்கிட்ட வந்து இப்போ ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாபிரிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஈவெண்ட் ஹப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து சென்ட் பண்ணுது. பை யூஸிங் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட்ஸையும் நம்ம வந்து ரீட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ரியலி குட். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 5th ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த டேட்டா இன்ஜெக்ஷன் ப்ராசஸில். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6th ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து என்னதுன்னா வெதர் ஏபிஐ டெஸ்டிங் இன் டேட்டாபிரிக்ஸ். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு டெஸ்ட் ஸ்கிரிப்ட். அது வந்து ஈவெண்ட் ஹப்புக்கு வந்து ஈவெண்ட்டை சென்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் இருக்குது. இப்போ அடுத்த பார்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ அந்த வெதர் ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி நம்ம வெதர் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். எப்படி வந்து டேட்டாபிரிக்ஸோட அந்த ஏபிஐயோட கனெக்ட் பண்ணி அந்த டேட்டாவெல்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து திரும்ப அஷ்யூர் டேட்டாபிரிக்ஸ் ஒர்க் ஸ்பேஸுக்கு போயிட்டு நம்ம வந்து நோட் புக்கில் நம்ம வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க.